1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழாவை பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் சிறப்பாக கொண்டாட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு செயலாற்றியது. அன்று ஆந்திர மாநிலம் சென்ற எம்ஜிஆர் நாள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொடியேற்றி வைத்துவிட்டு இரவு சித்தூர் நகரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அந்த கூட்டத்தில் ஆந்திர மாநில மக்களும் எல்லையோர தமிழக மக்களும் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளைகளை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி, அந்தமான் தீவு, அண்டை நாடான இலங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடங்கி அங்கெல்லாம் கட்சி நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வந்தன. குறிப்பாக இலங்கை நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தனியாக ஒரு பொதுச் செயலாளர் இலங்கை ஏ நயினார் என்பவர் நியமிக்கப்பட்டு அங்கும் கட்சி நடவடிக்கைகள் உத்வேகமாக செயல்பட்டன. இது தவிர மாலத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர், கனடா ஆகிய நாடுகளில் செயல்பட்ட எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளைகளாக மாற்றப்பட்டன. அங்குள்ள தமிழ் மக்கள் அதிமுகவின் கட்சி கொடியை ஏற்றி செயல்பட்டு வந்தனர்.